பொலிட்டிக்கல் நாலேஜ் கொஞ்சோண்டு, ஆப்டிடியூடு இதெல்லாம் இல்ல வந்து நீங்க வந்து இப்ப நடக்கிற இந்த சூழ்நிலையெல்லாம் பார்த்தா வாட்டவர் நீங்க சொல்ற மாதிரி ஏடிஎம்கே டிஎம்கே யாரு வந்தாலும் ஓகேங்களா, சினி ஃபீல்டுல கம்பல்சரி ஒரு சேஞ்சஸ் வரும். இந்த இந்த சும்மா இருக்கிற டைம்ல கூட வந்து மக்களை கூட்டு வச்சு ஷோ பண்றது, இல்ல இல்ல ஒரு ஒரு ட்ரிகர் பண்றது, இல்ல பிரதர், இந்த இல்ல மாதிரியான பிரதர், இல்ல uncertainty பிரதர், நான் கண்டிப்பா இல்ல நான் இருக்கும். ஒன்னு சொல்றேன் பிரதர். எஜுகேஷன் கொடுக்கணும். அது இல்ல பிரதர், நான் சொல்றேன். இப்ப என் சொந்த இல்ல கேளுங்க, என் சொந்த தங்கச்சி என் இண்டியா கட்சி நீ யாருக்கு ஓட்டு போடுற அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நான் யாருக்கு வேணா போட, இவனுக்கு போட மாட்டேன்ட்டேன். என் தங்கச்சி ஏன் அவனுக்கு போட மாட்டேன், அதாவது என் தங்கச்சிக்கு தெரியல இவனுக்கு ஏன் ஓட்டு போடக்கூடாதுங்கிற ஒரு விஷயம் தெரியல. நான் உக்காந்து ஒரு 1 hour எக்ஸ்பிளைன் பண்ணேன். இவன் இதெல்லாம் பண்ணியிருக்கான், நம்ம தொகுதியில் நிற்கிற கேண்டிடேட் இந்த அளவுக்கு அயோகத்தனம் பண்ணியிருக்கான், இதை பார்த்துக்க, இதை பார்த்துட்டு நீயா முடிவு பண்ணிக்க, சாய்ஸை விட்டுட்டு அதுதான் வந்துச்சு. அப்பனா நான் இவனுக்கு மட்டும் போட மாட்டேன், நான் வேற யாரும் முடிவு நானே முடிவு பண்ணிக்கிறேன்னு சொல்லி போச்சா. நமக்கு தேவை அதுதான். நம்மளோட கூட இருக்கிற ஃபேமிலியை, நம்ம தம்பி தங்கச்சியை நம்ம வந்து எஜுகேட் பண்ணா போதும். ஏன்னா நம்ம ஊராம்புள்ளிக்கு எதுவும் சொல்ல முடியாதா, தன்னோட சொந்தக்காரங்களுக்கு நம்ம எது வேணா எஜுகேட் பண்ணலாம். பாத்துக்கோங்கப்பா, இதுதான் நிலைமை, இவன் இதான் பண்றான், இவன் இவ்வளவு அயோகந்தனம் பண்ணியிருக்கான் அப்படின்னு நம்ம ஃபேமிலிக்கு எஜுகேட் பண்ணா போதும். அது ஒருத்தரும் பண்ணணும், அவ்வளவுதான். நம்ம வந்து பெருசா போய் ஊர்ல மேடை போட்டு பேசணும்லாம் அவசியமே கிடையாது. இதுல நானாச்சும் பரவாயில்ல, இவனுக்கு ஓட்டு போடாது ஏன் எடுத்து சொன்னேன். என்னோட 2வது தம்பிலாம் நீ அவனுக்கு ஓட்டு போட்டா வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னுதான். அப்பனா பாத்துக்க, இந்த அளவுக்கு அவன் மேல கோவத்துல இருக்காங்க. 2K கிட்ஸ் முத கொண்டு கோவத்துல இருக்காங்க அவன் மேல. ஐயா கேக்குதா? கேக்குது. அதான் ஊர்ல இருக்கிற எல்லா ஃபேன்ஸ் கிட்டயும் சண்டை வளர்க்கிறது, ஊர்ல இருக்கிற எல்லா கட்சிக்காரங்களையும் ஒம்பிழுத்து வச்சிருது, எல்லாரையும் சண்டை வளர்த்திட்டு லாஸ்ட்ல நீ யார் ஓட்டு தான் வாங்க போற? கேக்குது. தன்னுடைய பையன் ஓட்டையே வாங்க முடியாத ஒருத்தன் தான் அடுத்த குழந்தைங்க கிட்ட வந்து எனக்காக உங்க அப்பா அம்மா கிட்ட நீங்க சண்டை போடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறான். அதுதான் பிரதர் சொல்றேன். அப்படி சொல்றாங்கல்ல, நம்ம தான் எஜுகேட் பண்ணணும்னு சொல்றேன். நம்ம ஃபேமிலியில என்னடா இப்படி ஒருத்தர் இருக்கான், இப்ப நம்ம சும்மா அட்வைஸ் பண்ணுவோம்ல, ஏன்டா இப்படி இருக்க வேலைக்கு போ, அந்த மாதிரி சும்மா அட்வைஸ் பண்ணணும் இவங்களுக்கு. நான் கூட தப்பு நினைச்சிட்டு இருந்தேன், அட்வைஸ் பண்றது சின்ன பசங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இவனுக்கு ரொம்ப இதுவா இருக்கானுங்க. இது அவன் துப்பாக்கி படத்துல பண்ண அந்த வேலைதான். ஒரு ஸ்லீப்பர் செல்லா வந்து ஒண்ணு வளர்க்கறது, அதான் அவன் பண்ணிட்டு இருக்கான் ஆக்சுவலா. இன்னொன்னு இவனுங்க மாற்றம்னு சொல்லுவானுங்க மெயினா. அதாவது இவங்க மாற்றம்னா இவங்க ஒரு பெரிய அரசியல் தெரியுமா, அந்த வார்த்தையை சொல்லிட்டு மாற்றம். அது அப்படி இல்லைங்க, வரி கட்டாம மாற்றம். நீங்க பேசுங்க பேசிட்டு அப்புறம் முடிச்சிடுறேன். அந்த மாற்றம்னு வார்த்தையை சொல்லிட்டு அவனுங்களும் ஒரு பெருமை, நாங்க ஒரு பெரிய அரசியல் பேசிட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. முதல்ல சாதாரண ஒரு கிரிக்கெட்ல ஒரு மேட்ச் நடக்குது, இப்போ பூம்ரா மாதிரி ஒரு போலர் வந்து இன்ஜுரி ஆகுது, அதுக்கு நீ கேப்டனா இருக்கன்னு வச்சுக்கோய, நீ கேப்டனா இருக்க, நீ யாரை ரீப்ளேஸ் பண்ணுவ? ஒரு ஃபாஸ்ட் போலர், அட்லீஸ்ட் ஒரு ஃபாஸ்ட் போலர் தான் பண்ணும் இல்லையா? ஆமா இல்ல அட்லீஸ்ட், ஏன்னா அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணனும்னா ஒரு ஃபாஸ்ட் போலர் தான் பண்ணி ஆகணும் பூம்ரா இடத்துக்கு. இல்ல அட்லீஸ்ட் வந்து செகண்ட் லெவல் பெஸ்டா கொண்டு வருவேன். ஆப்ஷன் இல்ல நாங்க என்ன பண்ணுவோம்னா வாட்ச்மேன், கிரவுண்ட்ல வாட்ச்மேனை கூப்பிட்டு bowling டீம்ல சேர்த்துறோம். இல்ல வேற வழி இல்ல, பேஸ் நம்மகிட்ட கிடையாது, பேஸ்ல எல்லாமே இன்ஜூரி ஆகட்டா ஒரு ஸ்பின்னரா கொண்டுறோம், ஏன்னா போலர் தான் நமக்கு தேவை. அப்படி இல்லன்னா அட்லீஸ்ட் ஒரு கிரிக்கெட் தெரிஞ்சவன தான் போடுவோம். கரெக்ட்டா? இல்ல அட்லீஸ்ட் பேட்ஸ்மேன் இவனா பால் தெரியுதா அவனாச்சும் போட வைப்போம். ஆனா ஒயிட் பேஸ் சொல்ற மாதிரி கிரிக்கெட்டே தெரியாத ஒருத்தனை கொண்டு போடுறதுதான் இவங்க சொல்ற மாற்றம். இவங்களுக்கு இதை தவிர நான் வேற நானும் யோசிச்சுட்டு இருக்கேன், இவங்களுக்கு என்ன மாதிரி புரிய வைக்க முடியும். சுட ஒரு அப்டேட் வைஃப் வந்தாங்க, அவங்க வந்து அனில் தான். அவங்க கோலம் போட்டு இந்த கோலம் படம் எல்லாம் தண்ணி ஊத்திலாம் அழிச்சு இந்த காமெடில எங்க வீட்லயும் ஓடிச்சு. என்ன சொல்றீங்க யூடியூப்? இல்ல ஒயிட் பியர் உங்க வீட்ல போட விட்டீங்க, எங்க வீட்ல போட்டா சிறப்பு. இல்ல நான் போட விடல, அதெல்லாம் அவன் சொன்னப்பெல்லாம் முடிஞ்சு போச்சு. சும்மா நான் என்னதான் பண்றேன்றதுக்காக போட்டாங்க. நான் வந்தேன், பார்த்தேன், தண்ணியை தூத்துல ஓடிட்டேன். எங்க வீட்டுல எப்படி தெரியுமா, எங்க வீட்டுல முடிச்சிடறேன். இப்ப வந்தாங்க நான் நாளைக்கு யாருக்கு போடட்டும் அப்படின்னு கேட்டாங்க. தாவேக்காவை தவிர யாருக்கு வேணா போடு, எங்க அண்ணன் ஏன் அப்படின்னு கேட்டாங்க. ஒரு வண்டி ஓட்ட தெரிஞ்ச வண்டியில தான் நீ ஏறணும், தெரியாதவனுக்கு ஏறி உக்காந்துனே எங்க போய் கவுத்துருவான். நீ நினைக்கிற மாதிரி ஃபேமஸுக்கும் அறிவுக்கும் வந்து சம்மந்தம் கிடையாது. நாளைக்கு நிர்வாகம்ன்றது ஒரு பெரிய வேலை,
அது சரியான கட்டமைப்பு இல்ல, ஐடியா இல்லாம பண்ண முடியாது. இப்ப இருக்க கவர்மெண்ட் எஜுகேஷனுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. திமுகவுக்கு போடு. மாற்றம் வேணும் அப்படின்னு நினைச்சனா ஏடிஎம்கேக்கு போடு. இல்ல கொள்கையாவே நீ மாற்றம் வேணும் அப்படின்னு நினைச்சனா நாம் தமிழருக்கு போடு. ஏன்னா அங்க வந்து உண்மையாலவே காசு கொடுக்காம டாக்டர்ஸ் இளைஞர்கள் வந்து நிக்கிறாங்க. அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருக்கும். இல்ல நான் ரெக்கக்னைஸ் பண்ற பெரிய கட்சிக்கு போடுறேன்னா திமுகவுக்கு போடு, ஏடிஎம்கேக்கு போடு. இவனுக்கு நீ போடாத. சரி ஓகே. நான் அப்புறம் கேட்டேன். நான் சொன்னேன், நீ எதுக்கு கேட்க போறியான்னு. இல்ல நீ சொல்றதுதான் நான் போட போறேன், அதனாலதான் கேட்கிறேன் அப்படின்னு. அந்த அளவுக்கு லிசன் பண்ணாங்கல்ல, அதுக்கே பாராட்டுகள் தெரியும். இல்ல அது வந்து ஒரு 6 மாத மண்ட கழுவி இல்ல ஜிப்சி இதுவாச்சும் பரவாயில்ல ஜிப்சி. நீங்க சொன்னீங்களே சேஞ்சுன்னு, ஆபீஸ்ல வந்தானுங்க இன்னைக்கு. என்னடா யாருக்கு போடுற அப்படின்னாங்களா? நான் தளபதிக்கு தான் போடுறேன். நானா அவனுங்கள தளபதி தானா, சூப்பரா சேஞ்ச் வரேன்டா அப்படின்னானுங்களா? சரி தளபதி போட்ட என்ன சேஞ்ச் வரணும் எவனுமே பதில் சொல்ல மாட்டான். நான் சொன்ன தளபதி அவனுக்கு புரிஞ்சுக்கல. இல்ல இதேதான் இந்த சேஞ்சுன்ற. ஏன் இந்த சேஞ்ச்லயே நான் நிக்கிறேன்னா, நேத்து நான் பாதிக்கப்பட்டேன். நேத்து ஒரு 3 பசங்க சரியா, என் கூட கிரிக்கெட் விளையாட வர பசங்க சரியா, மத்தவங்க எல்லாத்தையும் ஒரு மேட்ச் அப்ப முடிச்சிட்டேன். நான் கிட்டத்தட்ட எங்க குரூப்ல 30 பேரு, ஒரு 20 கிட்ட நான் இது பண்ணிட்டேன். ஒரு 17 கிட்ட பண்ணிட்டேன். 3 பண்ண முடியல, அதுங்க வரல, கொஞ்சம் லீவ் இருந்துச்சுங்க. நேத்து கரெக்டா மாட்டுச்சுங்க. ஆனா சேஞ்சுக்குன்னா இவங்கள மாதிரி தான் என்ன பண்ணலாம்னா ஏதுன்னானு என்ன என்கிட்ட பேச்சு விட்டு கேக்குறாங்களாம், என் ஐடியா என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ அப்படின்னு கரெக்டு தானா, பட் விஜய் அண்ணா வந்து ஒரு வாய்ப்பு தரலாம்ல அப்படின்னு நான் சொன்னேன். இங்க பாரு, இப்ப நம்ம வீட்டுல கேஸ் தரல, டிமாண்டா இருக்கா, அவன் வந்து பேச்சுலர் சரியா, இப்ப என்கிட்ட சிலிண்டர் கேட்டுட்டு இருக்கான் சரியா, ஆனா சிலிண்டர் எங்கேயாவது புக் பண்ண முடியுமான்னு நான் கேட்டேன். இந்த பேரு இப்ப கேஸ் பிரச்சனை இல்ல, ஆமா அதுக்கு யாரு காரணம் அப்படின்னா அவன் டக்குன்னு இங்க இருந்து ஒரு கட்சிக்காரன் சொன்னாங்க, இந்தியா லெவல்ல சொன்னான், இல்லடா அதுக்கு ட்ரம்ப் தான் தெரியும்ல உனக்கு அப்படின்னு. ஏன்டா அது தெரியும் இல்லடா, ஆமா 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 வார நடக்குது, ட்ரம்ப் வந்து ஒரு பெரிய பிசினஸ் மேன் கரெக்டா, ஆமா அவனை தூக்கி கொடுத்தாங்க, உனக்கு வந்து பெரிய அரசியல் தெரியும் சொல்லிதான் கொடுத்தாங்க. இப்ப அவன் பண்ற வேலைக்கு நம்ம எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம்டா அப்படின்னு. லாஸ்ட் மினிட் ஸ்டண்ட் பாருங்க, ராஜ்மோகன் பேட்டி கொடுத்திருக்கான், எழும்பூர்ல போட்டு தாக்கியிருக்காங்க. அவனை கண்டுக்காதீங்க விடுங்க. தொடச்சு விடுங்க. அப்போ அதெல்லாம் நாங்க விஷால் புரட்சி தளபதி விஷால் பண்ணும்போதே நாங்க பார்த்தோம். அந்த இல்ல அப்படி சொல்ல, இதெல்லாம் நாங்க என்ஜிகேலயே பாத்துட்டோம். இன்னொரு சம்பவத்தை சொல்லிடுறேன் ஐயா, இன்னொரு சம்பவத்தை சொல்லிடுறேன். எங்க அப்பா வந்து மேபி அந்த இதெல்லாம் தெரியாது. ஜிப்சி ரொம்ப இதுவா போயிட்டு இருந்தா பேர், அது மட்டும் முடிச்சிட்டு அப்புறம் ஆரம்பிச்சிருக்கேன். அவ்வளவுதான் முடிச்சிட்டேன். நான் எதுக்கு சொல்றேன்னா போற ஆள் தான் இவனும் அப்படின்ட்டு, அவ்வளவுதான். நான் என்ன சொல்றேன்னா, கீழ மைக் கேக்குறாங்க நினைக்கிறேன். யாரு மைக் கேக்குறாங்க? மாலை வணக்கம், கேக்குதுங்களா? யாரு பேசுறாங்கன்னு பேரை சொல்லிட்டு பேசுங்க. எதுவும் எங்களுக்கும் தெரியல, யார் பேசணும் தெரியல, பேர் சொல்லிட்டு பேசுங்க. ப்ளம் வாங்க வாங்க, லிசனர் எல்லாம் காட்டுது, வாங்க. லிசனர் காட்டுதா? எங்களுக்கு அப்படிதான் காட்டும், நீங்க பேசுங்க. கேக்குதுல பேசுங்க. ஓகே ஓகே. ஒண்ணுல தலைவரே, நான் இந்த இன்ஸ்டாகிராமுக்கு போக முடியல, பார்க்கவே சைக்கிள பாவமா இருக்கு சின்ன பசங்களை பார்த்தா. மார்க்கெட்டிங் தான் இல்ல அதான் எல்லாம் பைத்தியம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரீல்ஸ் பைத்தியம் மட்டும் போயிட்டு. இல்ல பிரதர், நீங்க அதை விடுங்க பிரதர். இல்ல அதெல்லாம் விடுங்க. இவன் அவனது பைரேட் சைட் ஒருத்தர் இருப்பானே, அவன் ஓட்டு போட்டு வச்சிருக்கான். கரெக்டான ஆளுக்கு ஓட்டு போடுங்கன்னு. மைக் ஆஃப் பண்ணி சேவ் பண்ணுங்க. சத்தம் வருது, மைக் ஆஃப் பண்ணி சேவ் பண்ணுங்க. மொசகுட்டியை மியூட் பண்ணிடுவேன். மியூட் பண்ணிட்டேன். நான் ஒரு சம்பவம் சொல்ல வந்தேன், சொல்லிடுறேங்க. ஒரு 2-3 மாசம் முன்னாடி எங்க டாடி வந்து இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் நிறைய ரீல்ஸ் எல்லாம் போதா, யூடியூப் ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் விஜய் அனிலுக்கு சப்போர்ட்டா ஏதோ ஒரு மாற்றம்டா அப்படி இப்படின்னு பேசினாரு. வாங்கினேன், அவரோட அக்கௌண்ட்டை சைன்இன் பண்ண மொபைல்ல ஃபுல்லா விஜய் பண்ற இதெல்லாம் தப்பா பேசுற எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் போட்டேன். சாட்டை இவன் பண்ற மொல்லமரித்தனம் போடுற எல்லா சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போட்டேன். அது ஒரு ஃபீடு மாறிடுச்சு. நேத்து ஒரு மாசம் கழிச்சு அவர்கிட்ட சேஞ்சஸ், அவனை பத்தி எதுவும் பேசுறதே கிடையாது. இன்னைக்கு கால் பண்ணி கேட்டேன், என்னன்னா எப்படி அவனுக்கு ஓட்டு போட அந்த மாதிரிலாம் எதுவும் பேசுறீங்களா, அப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு. இல்லடா நம்ம இதுல வந்து ஆல்ரெடி வந்தவொடனே ஓகே தான் அப்படின்ட்டு. அதனால நம்மளால அவங்கள வந்து இங்க வந்து
பண்ண முடியாது. அவன் எங்க போறானோ அங்கேயே அவங்கள நம்ம மாத்தணும். நான் இது 2 மாசம் முன்னாடி பண்ணேன், இன்னைக்கு ரிசல்ட் வந்துருச்சு. ஆர்கியூ பண்றது வேஸ்ட். இல்ல ஒயிட் நீங்க சொன்னது எங்க அப்பா என்னடா விஜய் வந்துடும் போலயே அப்படின்னால சரிப்பா விஜய் வந்தா என்ன பண்ணுவானா ஒரு சான்ஸ் கொடுத்தாதான்டா அப்படின்னாரா. சரி சான்ஸ் கொடுக்குறீங்கப்பா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், ஒன்னும் பண்ண போறது இல்ல. நீங்க எப்பயுமே ஒரு கட்சிக்கு போட அந்த கட்சிக்கு போடுவீங்களா மாட்டீங்களா கேட்டேனா, நான் எப்பயுமே அந்த கட்சி தான், அப்ப ஏன் கேக்குறீங்க இப்ப அந்த கட்சிக்கு போடுங்கன்ட்டு. நீ அதாவது உனக்கு விஷம் வைக்கலாமா வேணாமான்னு டெஸ்ட் பண்ணிருக்காரு. போடுவேன்னு மாற்றம் இல்ல ப்ரோ, அவருக்கே தெரியும் நான் விஜயை பத்தி பேசதான் காண்டாவன், என்ன டெஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு அவர். விஜய் பத்தி பேச காண்டாவறானா இல்லையா? ஐயா கீழே மிஸ்டர் பிளாக்னு இருக்காங்க, எடுத்து மேல போடுங்க கேட்போம். யாரோ பேசுறாங்கம்மா, கொஞ்சம் வாய்ஸ் வருது, யாருன்னு தெரியல. பேசுங்க. இல்ல ப்ரோ பேசுங்க. இல்ல நாளைக்கு என் ஃபேமிலில இருந்து ஒரு 4 ஓட்டு டிவிக்கு போவாது ப்ரோ, அது சொல்றதுதான். சூப்பர் சூப்பர் ஓகே. இல்ல என்ன சூப்பர், என்ன 4 மாடி சைடு வீடு. ஏங்க நான் 200-300 கேன்வாஸ் பண்ணிட்டு இருக்கேன் உட்காந்துட்டு. இல்ல இங்க இருக்கு யாரும் போட மாட்டாங்க, எல்லாம் வந்து பழைய கை தான் போடுவாங்க. போற இடத்துல ஒரு கேங்கா இருக்கும்போது டக்குனு இந்த டாபிக் ஆரம்பிக்கும் போது ரைட் பியர் சொல்லுங்க. இல்ல உச்சக்கட்ட ஒண்ணு நடந்துச்சு, ஒரு அத நான் அழுது எஸ்கேப் ஆயிட்டேன். நான் கேன்வாஸ் பண்றத பார்த்துட்டு ஒரு கட்சி டிவிக்கே இல்ல வேற கட்சியில ஒருத்தர் இல்ல அவனுக்கு அவங்க பூத் கமிட்டியில ஒருத்தர் கொஞ்சம் 2 மாசம் படி இறந்து போயிட்டாரா. எப்ப ஒரு ஆள் தேவை, நீ வரியாப்பா, இல்ல இங்க பாருங்க, நான் நியூட்ரல் பேர்ல சுத்திட்டு இருக்கேன், தயவு செஞ்சு நான் வரல. இல்ல ஜிப்சி இல்ல கேக்கல ப்ரோ, ஏதோ பக்கா இருக்கு ப்ரோ, போய் கிளியர் பண்ணிட்டு வாங்க. கொஞ்சம் சாந்தமா இருங்க. குளிச்சிட்டீங்க, சாப்பிட்டீங்களா? முதல்ல ப்ரோ நாங்க ஜாலியா பேசிட்டு இருக்கோம், நீங்க போய் சாப்பிட்டு வாங்க போங்க. இந்த கேங்கா இருக்கும்போது இந்த டாபிக் ஒரு நிமிஷம் மைக் ரிக்வெஸ்ட் கொடுத்துறேன் இருங்க. வணக்கம். யாருங்க? ஸ்லோகன். ஒரே நிமிஷம் உங்க டிஎம் பாருங்க. டிஎம் பாருங்க டக்குன்னு. இந்த பாக்குறேன். சரி நான் கண்டினியூ பண்றேன். ஒரு ஸ்பேஸ் ஒன்னு போயிட்டு இருக்குது, இங்க இருக்க மேலலாம். என்ன ஸ்பேஸ்? என்ன ஸ்பேஸ்? இந்த இது மான்சரோட ஸ்பேஸ் தானே, அது ஆல்ரெடி நம்ம பாத்துறோம். அதுல போய் மைக் கேட்டா கொடுக்க மாட்டறாங்க, நீங்க வேற. கீழ போனாலே இல்ல மேல வந்தா டிஸ்க்ளைமர் போட்டான், டேய் இங்க பாறா நாங்க ஃபன்னா பேசிட்டு இருக்கோம், மேல எவனோ வந்துறாதீங்கன்னு. அவனுங்க என்ன சொன்னானா, டேய் நம்ம களத்துல இருக்கோம், இவங்களை பத்தி பேசாத. அப்ப நாங்க எல்லாம் குளத்துலயா இருக்கோம், நாங்களும் களத்துல தானே இருக்கோம், என்ன எத்தனை பேரை மாத்தி விட்டுருக்க. இல்ல இருங்க ஜிப்சி ப்ரோ கேக்குதா? ஜிப்சி ப்ரோ இல்ல ஆக்சுவலி எங்க ஆபீஸ்ல ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு வந்து சுத்தமா வந்து அந்த பிஜேபினாலே பிடிக்காது. அவன் வந்து என்கிட்ட என்ன ப்ரோ விஜய்க்கு போடலாமா, அவன் மாற்றமா அப்படின்னு தான். நான் என்ன சொன்னேன், சரிடா நீ வந்து விஜய்க்கு போடுற, அவன் வந்து 4 பின்ன கூட்டணின்னு வச்சா வந்து அவன் டிஎம்கே திட்டி இருக்கான், வைக்க மாட்டான். 4 பின்ன அவன் வந்து அலையன்ஸ் இங்கே தான் போய் ஆகணும், அப்போ கன்ஃபார்ம் நீயும் பிஜேபிக்கு போற மாதிரி தான். அதோட அப்படியே ப்ரோ அவன் அசிங்கமா திட்டான், அந்த நாய் சொல்லிட்டு திட்டிட்டு அவனுக்கு போட மாட்டோம்னு சொல்லிட்டு போயிட்டான். ஆமா, ஏன்னா பிஜேபி ஹெட்ல இருந்தே சொல்லிட்டாங்கடா, இவனுங்க எல்லாருமே மாற்றம்ன்றானுங்க. அதாவது ஒரு விஷயம் நல்லா போயிட்டு இருக்கிறத வந்து எது மாற்றம் தப்பு சொல்றதுக்கு இல்ல. இவனுக்கு என்னன்னா ஒரு நேரட்டிவ் செட் பண்ணி மண்டையில ஏத்துறாங்க, அது இவனுக்கு சொல்றானுங்க, இவனுக்கு புரியாம தான் அதை பேசுறானுங்களே. அவன் என்ன சொன்னானோ அதெல்லாம் முட்டு கொடுக்கறதுக்கு அந்த பாயிண்ட், அது ஒரு வேர்டா தான் அவனுக்கு எடுத்துக்கிறானுங்க. இல்லங்க இவனுங்களே சொல்றானுங்க 10 லட்சம் பேர் வந்து வெளிநாட்டுல நீங்க வரானுங்க அப்படின்னு. ஏண்டா 10 லட்சம் பேர் இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போறவங்களுக்கு வளர்ந்துருக்காங்கன்னா அப்புறம் ஏன்னா மாற்றம் வேணும்னு சொன்னா புரிஞ்சுக்க மாட்டானுங்க. அதான் இப்ப நான் சொல்றேன், இந்த கேங்கா இருக்கும்போது எல்லாம் என்ன சொன்னா ஒரு மாற்றம் தானே அப்படின்னு பேசணும். நான் சொன்னேன் ஒரு தொகுதிக்கு 5 கோடி ரூபாய் வாங்குறான், அவன் வந்து காசு எடுக்க பார்ப்பானா, அவனுக்கு வேலை செய்ய பார்ப்பானா? படிச்சிருக்கிற ஒரு வேலையில இருக்க பொசிஷன்ல இருக்க, இந்த அறிவை வந்து கொஞ்சம் அரசியல்ல யூஸ் பண்ணுங்க அப்படின்னு. அதுல இருந்து கொஞ்சம் நம்ம கிட்ட இருந்து பேசுறது நிறுத்தினானுங்க.
இவ்வளவு படிச்சிருக்க, வேலையில இருக்க, அறிவு கொஞ்சம் யூஸ் பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்டேன். ஜிப்சி ப்ரோ, உங்களுக்கு ஏதோ கணக்கு இருக்காம, உங்களுக்கு கணக்கு முடிக்கிறதுக்கு ஏதோ கணக்கு வச்சிருக்காங்களா? ஆமா, இவரு போகும்போது டீ குடிச்சிட்டு அக்கௌண்ட்ஸ்ல வச்சிருப்பாரு அந்த அக்கௌண்ட். ப்ரோ அதெல்லாம் கவலைப்படாதீங்க, தளபதி வந்தோடனே கஜானால இருந்து எடுத்து கொடுத்துடலாம். இன்னைக்கு எங்க ஊர்ல ஒரு விசேஷம் நடந்தது, ஒரு காமெடி சொல்றேங்க. இல்ல இருங்க, எனக்கே யார் கணக்கு அது முழுசா சொல்லுங்க எனக்கு. உங்க அந்த ஸ்பேஸ்ல இருந்தீங்கல்ல, நானு நீங்க இருந்த ஒருத்தவங்களை கியூட்டா மிரட்டினால, உங்களை ஒருத்தன் மிரட்டினால, இரு ஜிப்சி இரு 2 மணி நேரம் எல்லாம் முடியட்டும், நீ வா, உனக்கு நமக்கு ஒரு கணக்கு முடிக்க வேண்டியது. பொம்பளை வயசா? டேய் இருடா, இல்ல டேய் இருடா, எலெக்ஷன் முடியட்டும்டா, நான் என்ன பண்றேன்னு பாருடா. அவனா? ஆமா, ஒரு ஒரு மாதிரியா பேசினாங்க அந்த ஆளு. அதாவது பைக் கொடுக்க மாட்டானுங்களா, எப்ப போனாலும்ல. நாங்க அன்னைக்கு போட்டு உக்காந்துடா வருவீங்கன்னு, அப்ப கொடுக்கலடா, இப்ப மட்டும் வரீங்களடா, இப்ப கொடு. இல்ல நான் சொல்றேன், டேய் நீ கடைசி வாய்ப்பு இப்ப கொடுத்ததான் முடியும், இதுக்கப்புறம் எல்லாம் நீ கொடுக்கவே முடியாதுடா. அதான் நானும் நினைச்சேன், நீ எலெக்ஷனுக்கு அப்ப ஒரு ரூபாய் இருக்க மாட்டீங்க, எல்லாம் ஓடி போயிருவீங்கடா. நீங்க எப்படா வந்து ஸ்பேஸ் போற இவங்க வாழ்க்கையில இது வந்து டவுன்ஃபால்லாம் இதை விட மோசமான நிலை தான் போவாங்க. இதை விட பெட்டர் பொசிஷன் இவனுக்கு வரவே போறது. இனி இதுக்கு மேல அரசியலும் சரி, படத்துலயும் சரி, சினிக்கும் சரி, எல்லாமே டவுன் தான். அரசியல் தெரியாது, இனிமே சுத்தமா தெரியாது, அவ்வளவுதான். இல்ல இதுக்கு மேல கேஸ் வாங்குவாங்க, கேஸ் போட விட்டு ஓட விட்டுருவாங்க. என்ன பண்ணாலும் கேஸ் தான், எஃப்ஐஆர் தான். அரெஸ்ட் பண்றோமா இல்லையா? இல்ல இதுக்கு அப்புறம் தான் உண்மையான அரசியல் என்னன்னு பாப்போம். மெட்ராஸ் பையன், இது இங்க பேச்சோட இருக்க கூடாது, பேச்சோட இருக்க கூடாது, இது செய்யல பேச்சோட கிடையாது, உண்மைக்குமே சொல்றேன், கண்டிப்பா மேல எஃப்ஐஆர் வரும். இன்னைக்கு ஒண்ணு நடந்தது, நான் சொல்றேன் கேளுங்க. இன்னைக்கு எனக்கு பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் போலீஸ் கால் பண்ணியிருந்தாங்க, சரியா? நாங்க போயிருந்தேன், வெரிஃபிகேஷன் போயிருந்தப்போ எல்லாம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இது பண்ணி என்ட்ரி பண்ணி சைன் பண்ணியாச்சு. அப்போ அங்கே இன்னொருத்தர் போலீஸ்கார் வந்தார். அப்போ அவங்க கூட பேசிக்கிறாங்க, என்னங்க இவங்க தொல்லை தாங்க முடியல, நல்ல வேலை ஒரு நிம்மதி, இதில் என்ன நிம்மதி அப்படிங்கிறாங்க. என்னன்னா, இந்த பயலுக ஒருத்தனையும் காணோம், எங்கேயுமே கண்ணில் யாரை சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. இவங்க ஒரு வயலும் கண்ணிலே தெரிலங்க, என்னதான் செய்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு தெருவுக்குள்ள விசில ஊதிட்டு ஓடினாங்க இங்கிட்டாங்கன்னு, அதோட சரி. ஏதோ ஒரு பொண்ணு வந்து நிக்குது பாவம், அந்த பொண்ணு இவங்களை நம்ப வந்து நின்றுட்டு அது வாட்டு அனாத மாதிரி எங்கிட்ட எங்க இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. நான் கேட்டேன், சார் என்ன சார் இப்படி பேசுறீங்க, அவங்க தான் வருவாங்களாம், நீங்க என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க, விஜய் தான் நெக்ஸ்ட் சிஎம்மா அப்படின்னோடனே அந்த எஸ்ஐ சொல்றாரு, சார் நீங்க வேற, உங்களை பார்த்தா படிச்சவர் மாதிரி இருக்கு, வெளிநாட்டில் வேலை பார்க்குறீங்க, நீங்களே இப்படி பேசுறீங்களே சார், என்ன நினைச்சு என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு கேட்டு சிரிக்கிறாரு. கிரவுண்ட் ரியாலிட்டி, இதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டி. ஆக்சுவலா இதுதான் அங்க கிரவுண்ட் ரியாலிட்டி. அவ்வளவுதான். தலைவர் சார் ஒரு நிமிஷம். எப்பா இப்ப என்ன நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம் ஸ்பேஸ் டாபிக் வச்சிருக்கிறான். ஜிப்சி உள்ள போய் மைக் கேட்டு ஏதாவது கிண்டி விட்டு வந்துருவோமா? இல்ல திரும்பிட்டானா? உடனே சட்டத்தை கழிச்சு மாஸ்டர் நல்லது நடக்கும், வெற்றி நிச்சயம் போட்டு வச்சிருக்கான். ஹாட்டு ரெட்டு எல்லோ காட்ட மாட்டேங்குது. அது குடிக்க 6 மணிக்கு இல்ல எனக்கு டிஎம் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி அனுப்புவா. இல்ல ரெக்கார்ட் எல்லாம் பண்ண வேணாம் சார், அவன் நிம்மதியாவே இருக்க கூடாது இன்னைக்கு ராத்திரி. ராத்திரி 2 மணிக்கு போன் பண்ணி நீ சாதா தாசா லாடு லபக்கு தாசான்னு கேட்பான்ல விவேக், அந்த மாதிரி இவனுங்க ஸ்பேஸ்ல ராத்திரி விடிய உள்ள போயிட்டு மைக் கேட்டு டார்ச்சர் பண்ணணும். ரெட் டிராகனே போய் மைக் கேள்றா. போய் கேட்டா வந்து கொடுக்க மாட்டான், டேய் நான் மைக் கொடுக்க மாட்டேன்னு ஓபனாவே சொல்றான். தெரியாத ஆள் அனுப்புமா. ஆரம்பேஜே போறீங்களா? சொல்லுங்க ப்ரோ. நீங்க மாஸ்டரோட ஸ்பேஸ்க்கு போறீங்களா? போயிட்டு நீங்க மைக் ஆன் பண்ணிக்கோங்க, நான் இங்க பேசுறது அங்க கேக்கும். இல்ல ப்ரோ, உங்ககிட்ட 2 டிவைஸ் இருக்கா முதல்ல? உங்களுக்கு மைக் குடுக்குறதுக்காக வெயிட்டிங்ல இருந்தாங்களா, நீங்க தான் வர மாட்டேன்றீங்களா? கபிலன் ப்ரோ அவர்கிட்ட 2 டிவைஸ் இல்ல, அத முதல்ல பாத்துக்கங்க. யார்கிட்ட 2 டிவைஸ் இருக்கு? யார்கிட்ட 2 டிவைஸ் இருக்கு? என்கிட்ட இருக்கு. அதுல இன்னொரு டிவைஸ்ல தான் போய் கேட்டேன், கொடுக்க மாட்டேங்கிறாங்க. விஜய் அண்ணா கிட்ட தான் இருக்கு. ப்ரோ இல்ல அப்படி போவாதீங்க, ஏதாவது தளபதி போட்டோ அப்படிங்க வச்சுட்டு போங்க, தளபதி வெறியன் ஏதாவது போட்டு போங்க, அப்பதான் கொடுப்பானுங்க. ஏன்ட்ட ஃபேக் ஐடி இல்ல ப்ரோ, ஒரே ஐடியில தான் நான் 2 டிவைஸ்ல போறேன். டக்குன்னு ஒன்னு கிரியேட் பண்ணுங்க ப்ரோ, ஒரு ஜிமெயில் ஐடி போட்டா வந்துற போகுது டக்குன்னு.
அப்படியா? அவர்தான் 2 ஐடி இல்லன்ட்டார்ல. இந்த நிமிஷத்துல அவர் எங்க போறார் ராத்திரி 12 மணிக்கு? சரி ஓகே விடுங்க. அடுத்து யாருப்பா? நான் இதே ஐடியிலே போய் கேட்டேன், கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கொடுக்க மாட்டானுங்க. அவனுக்கு என்ன சொல்லுவானுங்கன்னா, ஃபர்ஸ்ட் இக்னோர் பண்ண ட்ரை பண்ணுவானுங்க. ஸ்மைலி போட்டோன்னா வெறி ஆயிட்டு திடீர்னு தலைவலிங்க அதான் ஸ்மைலியா போட்டுக்கிட்டு, நீங்களும் ஸ்மைலியா போட்டுக்கிட்டு இருந்தீங்க, ஜிப்ஸி போட்டு இருந்தாரு. நான் பக்கத்துல இருந்தேன் நானு. அப்போ கொஞ்ச நேரத்துல ஸ்பேஸ வந்து அதாவது கேஷுவலா ஆர்கானிக்கா க்ளோஸ் பண்ற மாதிரி பேசி பேசி டைம் 10 க்ளோஸ் பண்ணிருமா? ஆக்சுவலா நம்ம போன உடனே நம்ம 3 பேர் போயிட்டு இது பண்ண உடனே அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்டே போச்சு. கவனிச்சிங்களா? அந்த ஸ்பேஸ்ல உள்ள இன்ட்ரெஸ்டே போச்சு அவங்களுக்கு. ப்ரோ கபிலன் ப்ரோ சரணுக்கு மட்டும் கொஞ்சம் மைக் கொடுங்க ப்ரோ. சரி கொடுத்துட்டேன், ரிகானுக்கு மைக் கொடுத்தேன். இப்ப இவனுங்க வந்து க்ளோஸ் பண்ற ஐடியா இல்லனா ஸ்பேஸ் ஒரே பக்கா இருக்குடா, ஒண்ணுமே தெரியலடா. இல்ல எனக்கு லிங்க் அம்ச்சாங்க எனக்கு காட்டல, பிளாக் பண்ணிங்க. நான் வேற கேட்டுக்கிட்டே ரிப்போர்ட் அடிச்சிட்டே. ஐயா ஒரு நிமிஷம், சரண் மேல வா. சரண் ஏதோ மைக் கொடுக்கல, கேக்கல. இல்ல நான் கூப்பிடுறேன். சரண் கொஞ்சம் மேல வா, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேச வேண்டியிருக்கு. சரண் போன் வாங்குனியா இல்லையா? லாஸ்ட் சொல்லுங்க கார்த்திக் ப்ரோ, மைக் கை தூக்கிட்டு இருக்கு கார்த்திக். இல்ல கபிலன், நான் என்ன கேட்க வந்தேன்னா, நாளைக்கு அவன் எந்த பூத்துக்கு போறான் ஓட்டு போட? அவர் கார்த்திக் ஏதோ பேசுறாரா? இப்பதான் ஜாயின் பண்ணேன் நான் ஸ்பேஸுக்கு. சோ இதுக்கு முன்னாடி நீங்க என்ன டிஸ்கஸ் பண்ணீங்க? யாராவது ஓட்டுக்கு பணம் கொடுத்தாங்களா? கேள்விப்பட்டீங்களா? இந்த சார் இருங்க சார், அவர் பேசுறது கேக்குதா இல்லையா? கார்த்திக்ன்றவர் பேசிட்டு இருக்காரு, கேக்குதா? ஒண்ணும் கேட்கலையா சார்? ஒண்ணும் கேட்கல. எனக்கு வந்து ஒரே ஒரு மப்பாசா தான். என்ன மப்பாசா அப்படின்னா, சொல்லுங்க. நம்ம விஜய் கட்சியில வந்து யாருமே ஜெயிக்காம டெபாசிட் எல்லாம் போகணும். புசி ஆனந்த் மட்டும் ஜெயிச்சு சட்டசபைக்குள்ள போகணும். சட்டசபைக்குள்ள போயிட்டு அங்க 84 எல்லாம் வச்சு அவனை உள்ள வச்சு எல்லாருமே வச்சு செய்யணும். வெளியே வந்து சாட்டை துறைமுறை எல்லாரும் சேர்ந்து பக்கா மாசு. நீ என்னடா பக்கா மாசு? தலைவன் புசி உள்ள போயிருக்கானே அவன் தான்டா ரியல் பக்கா மாசு அப்படின்னு வச்சு செய்யணும். இப்படி ஒரு சினரியோ நடந்தா எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சட்டசபையில 87 சொல்றீங்க, எனக்கு எப்படி தெரியுமா தோணுது? அதை இமேஜினேஷன் பண்ணி பார்த்தோம்னா, பனையூர் ஆபீஸ்ல எல்லாம் அமைதியா உட்காந்துருப்பாங்க. ஒருத்தர் மூஞ்சி பார்த்துட்டு இருப்பாங்க. புசி ஆனந்தோட என்ட்ரி அண்ணாமலை மாதிரி உள்ள ஒரு என்ட்ரி கொடுத்த உடனே கதவை அப்படி திறந்து ஓபன் பண்ண உடனே புசி ஆனந்த் பொறுமை வந்து, தலைவரே வருங்கால முதலமைச்சர் பிரேம்குமார், தலைவர நான் தலைவர இப்படி பண்ணிட்டாங்க தலைவர, என்ன பண்ணிட்டாங்க தலைவர, உங்களை விட்டுட்டு என்ன ஜெயிக்க வச்சிட்டாங்களே தலைவர. உடனே விஜய் இப்படி பொறுமையா ஸ்லோவா இப்படி புசி ஆனந்த் மூஞ்ச பார்த்துட்டு, உங்கள்கிட்ட தனியா பேசணும் உள்ள வாங்க அப்படின்ட்டு அடுத்த நிமிஷம் ஒரு லெட்டரோட வருவாப்புல புசி ஆனந்த். என்ன புசி ஆனந்தா ராஜினாமா, என் தலைவருக்கு சீட்டு கிடைக்கிறதுனால தான் ஜெயிச்ச தொகுதியில இருந்து ராஜினாமா போடுறா இடைத்தேர்தல அப்படி நாங்க போடுறானுங்க. இப்ப இன்னொன்னு எனக்கு ஒரு சந்தேகம். இப்ப எல்லாருமே தோத்து போய் விஜய் மட்டும் ஜெயிக்கிறான்னு வைங்க, அவன் இப்ப சட்டசபை போவான்னு நினைக்கிறீங்களா? அவன் போய் தான் ஆகணும். போவானா வச்சு செஞ்சிருவாங்க. 5 வருஷத்துக்கு ஓய்வு. நல்லா போனா யோசிச்சு பாருங்களேன். போனா என்ன பேசுவான், என்ன செய்வான், கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க போறத பத்தி ஏங்க யோசிக்கிறீங்க? 5 வருஷம் ஓய்வுங்க. நான் எல்லா வேட்பாளரையும் ஜெயிக்க வச்சுட்டு உள்ள கூட்டு போவேன். அதெல்லாம் அங்க போயிட்டு யாராவது கேள்வி கேட்டா பனையூருக்கு வாங்க சொல்றேன்மா. இல்ல ப்ரோ, நீங்க அவன் கேள்வி கேட்பான்னு நினைக்கிறீங்களா? அங்க போய் வாயை திறக்க முடியாது. அவன் இல்லங்க அந்த ஒரு சீட்டு ஜெயிச்ச உடனே 2.5 வருஷம் நான் முதல்வரா இருக்கேன் அப்படின்னு போயிட்டு பேசிட்டு இருப்பாங்க வெளியில போயிட்டு. இல்லங்க சபாநாயகர் முத கொண்டு விஜய் ராக் பண்ணுவாரு. நான் பிட் கட்டுறேன். எல்லாம் ரெடியா இருந்துங்க. அதுங்க வந்து தோத்த வெறியில கண்ணா அப்படின்னு எல்லாரையும் கண்ட மேனிக்கு எல்லாரையும் கடிக்க வருவானுங்க. என்ன இந்த ஜிகிர்தண்டா படம் அன்னைக்கு படம் ரிலீஸ் அன்னைக்கு எல்லாரும் கேஸ்ட் அண்ட் குரூ அப்ஸ்டண்ட் ஆயிடுவானுங்க. ஒரு வாரத்துக்கு எல்லாம் காணாம போயிடுறானு. சரியா? எல்லாரும் வேக்சின் போட்டுங்க. ஆமா, நான் என்ன சொல்றேன்னா 4ஆம் தேதி அன்னைக்கு ஸ்பேஸ் விழும். 4ஆம் தேதி 12 மணிக்கு அவனுக்கு ஆரம்பிச்சிருவானுங்க. போட்டுட்டு அதான் இந்த பிங்மேனும் மான்ஸ்டரும் மொக்க போட்டு ரம்பத்தை வச்சு அருன்னு அறுக்க ஆரம்பிச்சிருவானுங்க. இல்ல அதுக்கு மேல போவானுங்க. ஒயிட் பியர் அவனுக்கு எங்க போவானுங்க? எங்க ஜிப்ஸே காணும். அவனுக்கு அதுக்கும் மேல போவானு எங்க போவானுங்கன்னா, இவனாவது பரவாயில்ல. நேத்து ஒருத்த பேசுறானுங்க, நேத்து முந்தா நேத்து வினோத்த இவனொருத்த பேசுறானு. அவன் இன்னும் மேட்ரு கேளுங்க. இங்க என்னன்னா 11 மணிக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். மச்சான் இவிஎம் மிஷின்ல ஏதோ ஒண்ணு வச்சுட்டாங்க மச்சான் அப்படிம்பான். ஃபர்ஸ்ட் அதான் சொல்லுவான்.
எல்லா ரெண்டாவது இன்ஃப்ளூயன்சரும் கான்ஸ்பிரசி போட்டுருவானுங்க. கன்சிடரன்சி அது வந்து எல்லாத்தையும் தடுத்துட்டாங்க கண்டிப்பா மச்சான், அதே நடுவில் தான் டேப் போட்டு சொல்லுவாங்க. தடுத்துட்டாங்க மச்சான் அப்படின்பா. ஆன்டி இன்குபன்சி. மூணாவது, நம்ம தோத்ததுக்கு மெயின் காரணம் ஆன்லைன் பிரச்சாரம் பயங்கரமா பண்ணானுங்க மச்சான். இந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல இந்தியாவில யாருக்குமே பண்ண மச்சான், அதையும் எதிர்த்து நம்ம இதை ஜெயிச்சிருக்கோம்னா எவ்வளவு பெரிய மேட்டர் தெரியுமா மச்சான் அப்படிம்பானுங்க. அடுத்தது 5வது பாயிண்ட், நம்ம இவனுங்களை பழித்திக்கணும் மச்சான், என்ன பண்ணலாம், அந்த ரஜினி ஃபேன்ஸ்ல அந்த கபிலனை புடி அப்படின்பான் ஃபர்ஸ்ட். அஜித் ஃபேன்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு ஜிப்சி தான் ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட், வாத்தியாரே ஃபர்ஸ்ட் மர்டர் அப்படின்னு ஜிப்சி தான் முதல் பேர் வரும். ரெண்டாவது வேற யாரு, மெட்ராஸ் பையன் தான், எனக்கு தெரிஞ்சு மெட்ராஸ் பையனை தான் பிடிப்பானுங்க. ரெண்டாவது செகண்ட் அக்யூஸ்ட் மெட்ராஸ் பையன். மூணாவது அக்யூஸ்ட் எனக்கு தெரிஞ்சது இவன் ரெட் டிராகனை பிடிக்க வாய்ப்பு இருக்கு. என்ன, நாலாவது இல்ல ஃபர்ஸ்ட் ஜிப்சி, அப்புறம் நீங்க, நானே, எல்லாரும் நான் இருப்பாங்க. பிரிக்கிறேன், ரெண்டா பிரிக்கிறேன், இங்கதான் புரிஞ்சுக்கணும். ரஜினி ஃபேன்ஸ்ல ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட் நான் தான். என்ன, ரெண்டாவது வந்து அஜித் ஃபேன்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட் ஜிப்சி, ரெண்டாவது மெட்ராஸ் பையன், சரியா, மூணாவது ரெட் டிராகனு, நாலாவது ரிஹானு. அப்புறம் இந்த அஜித், விஜயராஜ் இவங்கெல்லாம் கேட்டா நான் நாம் தமிழர், நான் டிஎம்கேன்னு சொல்லிட்டு டிபி மாத்திட்டு போயிடுவாங்க, அது வேற விஷயம், சரியா. இப்ப இந்த பக்கம் ரஜினி ஃபேன்ஸ்ல ரெண்டாவது இடத்துல வர்றதுக்கு யாரு இருக்கான்னு இப்ப கேள்வி. ஒயிட் பியர் சொல்லலாம், ஆனா நான் கரடி அப்படின்ட்டு அவர் என்ன இல்ல, நான் கரடி இனத்தின் தலைவன் சொல்லிட்டு ஒயிட் பியர் தப்பிச்சு போகலாம், ஆனா முடியாது, மாட்டிக்கிட்டு